ஒரு எண்ணின் 3 மடங்குடன் 5ஐ கூட்ட 44 கிடைக்கிறது. அந்த எண்ணை காண்க. ஒரு எண்ணின் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எண்ணுன்னா நமக்கு தெரியாததை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதோட 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3x 3 மடங்குடன் 5ஐ கூட்ட 5 கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ்ஸு 5 ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 44 ஈக்குவல் டு 44. இது எப்படி எழுதியிருக்கேன்னா, ஒரு எண்ணு தெரியாது, அதோட 3 மடங்கு 3x 5ஐ கூட்டானா +5 ஈக்குவல் டு 44 கிடைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால அப்படியே எழுதிக்கிட்டோம். 3x ஈக்குவல் டு இந்த 5 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா மைனஸில் வந்துடும். அப்போ 44 - 5 3x ஈக்குவல் டு 44 5 கழிச்சோம்னா 39. 3x ஈக்குவல் டு இந்த 3 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வரும். அப்புறம் 39 டிவைடட் பை 3 இதை அடித்தோம்னா 13. இந்த 13ஓட 3 மல்டிபிள் பண்ணிவிட்டு 5 கூட்டினோம்னா நமக்கு 44 கிடைக்கும். அதான் ஆன்சரு. x ஈக்குவல் டு 13. அவ்வளோதான் அந்த கணக்கு.